இன்னைக்கு பொங்கலுக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் குடிச்சு தாங்க பண்ணியிருக்கேன். சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்ல வரது எல்லாமே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் குட்டிமா பிளாக்ஸ். நான் வந்து ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பை நல்லா க்ளீன் பண்ணி நான் போட்டுக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அது குட்டி ஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, இதை சேர்த்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 விசில் வச்சு இறக்க போகிறேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பருப்பு எந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சா கரெக்டாக இருக்கும்ன்றது அந்த விசில் வச்சு இறக்கிக்கோங்க. நான் வெறும் 3 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் வந்து 100 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருளைக்கிழங்க துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்க்குறேன். இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் உப்பு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூட 3 பச்சை மிளகாய் வந்து நான் கீரி போட்டுக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1லேருந்து 2 விசில் வச்சு இறக்குனா போதும். ரொம்ப விசில் வச்சிங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் குழஞ்சு போயிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் போல் சீரகம், நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வரமிளகாய் 4 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கு அப்புறமா 2 சைஸு தக்காளி, பழுத்த தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கணுங்க. நல்லா ஒரு மாதிரி தொக்கு பதத்துக்கு வரணும். பாருங்க, இது கூட மசாலா சேர்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அது கூட தனியாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் போல் உப்பு, இதெல்லாமே போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டு கொதிக்கும் போது நம்ம குக்கரில் வந்து ஆல்ரெடி வேக வச்சிருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருக்குல்ல, பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. ரொம்ப குலையக்கூடாது. அதே இந்த கடாயில் நீங்கள் சேர்த்தா போதும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது உண்மையாகவே இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் வெல்லம் சேருங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். நான் நெய்யை விட்டுட்டு இதை இறக்கிடுறேங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.